ஒரு சிறிய கிராமத்தில் சூர்யா என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் அவனது குடும்ப பின்னணி மிகவும் சாதாரணமானது. அவனது குடும்பம் விவசாயத்தை நம்பியிருந்தது. அதுபோல் எதிர்காலத்தில் ராமுவும் விவசாயியாக மாறுவான் என்று எல்லோரும் நினைத்திருந்தார்கள். ஆனால் சூர்யாவிற்கு பெரிய வியாபாரியாக மாற வேண்டும் என்று ஆசை இருந்தது. அவன் எப்பொழுதும் கடைத்தெரு டீக்கடையில் அமர்ந்து வியாபாரிகள் பேசுவதை உற்று கவனிப்பான். அதுபோல் ஒரு நாள் சந்தையில் ஒரு மண்பாண்ட கடைக்காரர் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பானைகளை விற்பதை பார்த்தான். அந்த பானைகள் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தன. ஆனால் அவற்றின் விலை அதிகமாக இருந்ததால் யாரும் வாங்க தயங்கினார்கள். சூர்யாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் அந்த மண்பாண்ட கடைக்காரரிடம் சென்று, ஐயா, இந்த பானைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் இதன் விலை அதிகம் என்பதால் யாரும் வாங்கவில்லை என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்டான். அந்த கடைக்காரர் சூர்யாவின் ஆர்வத்தை பார்த்து, உனக்கு என்ன செய்ய தெரியும் என்று கேட்டார். சூர்யா சொன்னான், நான் இந்த பானைகளை எடுத்துச் சென்று கிராமமாக விற்பனை செய்கிறேன். விற்பனையாகும் பானைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷன் எனக்கு கொடுத்தால் போதும். கடைக்காரருக்கு வேறு வழியில்லை என்பதால் ஒப்புக்கொண்டார். சூர்யா பானைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமமாகச் சென்றான். அவன் வெறும் பானைகளை மட்டும் விற்கவில்லை, ஒவ்வொரு பானையின் தனித்துவத்தையும் அதன் அழகையும் அதனால் கிடைக்கும் பயன்களையும் பற்றி மக்களுக்கு விளக்கினான். அவனது பேச்சில் ஒரு கவர்ச்சி இருந்தது. மக்கள் அவனிடம் பானைகளை வாங்கத் தொடங்கினார்கள். சில நாட்களிலேயே நிறைய பானைகள் விற்று தீர்ந்தன. சூர்யா மீண்டும் கடைக்காரரிடம் சென்று தனது கமிஷனை பெற்றான். கடைக்காரரும் மகிழ்ச்சியடைந்தார், ஏனெனில் அவரது பானைகள் விற்று தீர்ந்தன. சூர்யாவிற்கு நம்பிக்கை பிறந்தது. அவன் மேலும் சில பொருட்களை கடைக்காரரிடம் இருந்து வாங்கி விற்பனை செய்ய தொடங்கினான். அவனது நேர்மை, கடின உழைப்பு மற்றும் மக்களிடம் பழகும் விதம் ஆகியவை அவனை விரைவில் பிரபலமாக்கியது. காலப்போக்கில் சூர்யா சொந்தமாக சிறிய கடையை திறந்தான். அவன் தரமான பொருட்களை நியாயமான விலையில் விற்றான். அவனது வாடிக்கையாளர்கள் பெருகினர். அவன் தனது வணிகத்தை விரிவுபடுத்தினான். ஒரு கட்டத்தில் அந்த சிறிய கிராமத்தில் இருந்து வந்த சூர்யா ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யத்தின் உரிமையாளனாக உயர்ந்தான். அவனது வெற்றிக்கு காரணம் அவனது விடாமுயற்சி, புதிய யோசனைகளை துணிந்து செயல்படுத்தும் திறன் மற்றும் வாடிக்கையாளர்களை மதிக்கும் பண்பு. அவன் யாருடைய உதவியும் இல்லாமல் தனது சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், நம் குடும்ப பின்னணி எப்படி இருந்தாலும் சரி, புதுமையான சிந்தனை, கடின உழைப்பு மற்றும் நேர்மையான எண்ணம் இருந்தால் யாராக இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயரலாம். இந்த கதை பிடித்திருந்தால் பிக்சர் தமிழ் சேனலை ஷேர், லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.